ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு சூப்பரான சாஃப்டான ஊத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா கழுவிடலாம். அதுக்கப்புறமா இதை தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் நல்லா வந்து நம்ம ஊற வைக்கணும். இப்போ இன்னொரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து, கருப்பு உளுந்து, இது கூட கொஞ்சமாக அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா கழுவிட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் இதையும் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 7 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு இந்த மாதிரி அரிசியும் நல்லா வந்து ஊறி வந்திருக்கும். அதே சமயம் உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இதை வந்து நான் கிரைண்டரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் வேணும்னாலும் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதும் வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம வந்து அரிசியும் உள்ளே போட்டு நல்லா அரைச்சி நல்லா மாவாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்து 2த்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு தேவையான அளவுக்கு மாவு மட்டும் தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு வச்சு இதை மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா வந்து புளிச்சிருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம வந்து ஊத்தப்பம் மாதிரி சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு அயன் தவாவில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மாவு போட்டு ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கக்கூடிய ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.